பிபிடி ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே நீங்க நிக்கிறேன். சரி வரீங்களா, கீழே போலாமா? வாங்க சந்திரமோகன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? வாமா, சார் தான் மிஸ்டர் சந்திரமோகன். இவருக்கு கம்பெனில இருந்து ஆர்டர் எடுத்து நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம். சாப்பிடுறீங்க? டீ காஃபி ஏதாவது? இல்ல அதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. வாங்க சார். வாங்க. வணக்கம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வீடு தேடி வந்திருக்கீங்க. ஆமாங்க, கம்பெனி விஷயமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. அதான் நேர்ல பார்த்து பேசலாம்னு வந்தேன். பசு, கார்த்தி வர சொல்லு. சரிங்க ஆண்டி. என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி? நான் கேட்டேன், எதுவும் வேணான்னு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. என்ன சார், என்னமோ வருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு? வருத்தப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ ஃபீல் பண்ணி தானே ஆக வேண்டியிருக்கு. என்ன சார் ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். என்ன சார் நீங்க, நம்ம எவ்வளவு வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கிட்ட சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. அதுதான் சார் என் வருத்தமே. எத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு போய் நீங்க இப்படி பண்ணலாமா? என்ன ஆச்சு? ஹலோ, வாங்க சார். மேடம், நம்ம கம்பெனி கூட தானே நீங்க பிசினஸ் டீல் வச்சிருக்கீங்க. இப்ப திடீர்னு புதுசா வேற ஒரு கம்பெனிக்கு ப்ரொபோசல் கொடுக்க போறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையானு தெரிஞ்சுக்க வந்து. சார், அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்கிறது உண்மையா? ஆமா சார், இப்பதான் அதுக்கான பிபிடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சார், பிபிடி இன்னும் ரெடி பண்ண ஆரம்பிக்கல சார். அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? கார்த்தி, இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான், எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அப்போ நான் கேள்விப்பட்டது உண்மைதாங்கிறீங்களா? சார், இப்பதான் நாங்க ரெடியே பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கே. திஸ் இஸ் நாட் ஃபேர் மேடம். அது எப்படி எங்க கூட பிசினஸ் டீல் வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கும் ப்ரொபோசல் கொடுப்பீங்க? இதுல என்ன சார் இருக்கு? உங்க பிசினஸ்க்கு ஏதாவது பாதிப்பு இருந்தா தானே நீங்க கேள்வி கேட்கணும். ஒருவேளை இதால நாங்க பாதிக்கப்பட்டா என்ன ஆகிறது? அதெல்லாம் எதுவும் நடக்காது சார். உங்களுக்கு சொன்ன டைம்க்கு நாங்க டெலிவரி கொடுப்போம். ஆக்சுவலா எங்க புது ப்ரொபோசல் ஓகே ஆயிடுச்சுன்னா எங்க கம்பெனி பக்கத்திலேயே லேண்ட் இருக்கு. அதுல இன்னொரு யூனிட் போட்டு புது ஒர்க்கா தான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். புதுசா ஒர்க் ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுல தானே இருக்கும். அப்புறம் பழைய கான்ட்ராக்டர்ஸ் எங்களை அம்போன்னு விட்டுருவீங்க. திடீர்னு ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டா நாங்க எங்க போறது? என்ன சார் நீங்க, புதுசா ஒரு ஒர்க்கை ஆரம்பிச்சோம்னா பழைய ஒர்க்கை அப்படியே விட்டுருவோமா? நாங்க கம்பெனியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். ஏற்கனவே ஒரு யூனிட் போயிட்டு இருக்கு, பக்கத்துலேயே இன்னொரு யூனிட் போட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். சார், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். சார், என்ன சார் தப்பு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் பிசினஸ்ல நாங்க எந்த தப்பு பண்ணது இல்லையே. அதை நம்பிதான் நாங்க இங்க பிசினஸ் டீலிங்க வச்சிருந்தோம். இப்ப கூட அதனாலதான் கான்ட்ராக்டை ரினிவல் பண்ணோம். சார், இப்ப நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இதுல கோவப்படுறதுக்கோ டென்ஷன் ஆகிறதுக்கோ ஒண்ணுமே இல்லையே. மேடம், கோதை இண்டஸ்ட்ரீஸ்னா ரொம்ப ஜென்யூனா இருப்பாங்கன்னு வெளியில பேச்சு இருக்கு. ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கீங்க. இது ரொம்ப தப்பு மேடம். சார், அனாவசியமா வார்த்தையை விடாதீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? சார், நீங்க எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? நாங்க பிசினஸ் பர்ஃபெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போவே எங்க அம்மா கிட்ட சாரி கேளுங்க. எதுக்குப்பா நான் சாரி கேட்கணும்? எங்க கிட்ட பிசினஸ் வச்சுக்கிட்டு நீங்க இன்னொரு இடத்துல ப்ரொபோசல் பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? சார், அக்ரிமெண்ட்ல உங்களுக்கு மட்டும் தான் கம்பெனி நடத்துறோம்னு எங்கேயாச்சும் போட்டிருக்கோமா? இல்ல கம்பெனியை டெவலப் பண்ண மாட்டோம்னு சொல்லிருக்கோமா? அக்ரிமெண்ட் என்ன வேணா இருக்கட்டும், பிசினஸ் எத்திக்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல. எத்திக்ஸை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஒரு கம்பெனி ஓனர் கிட்ட எப்படி பேசணுங்கிற டீசென்சி இல்ல. நீங்க எல்லாம் எத்திக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசின பேச்சுக்கு ஒழுங்கா எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்ல? சார், திரும்பவும் சொல்றேன், நீங்க பண்ணது தப்பான விஷயம்தான், கேவலமான வேலை தான். ஹலோ ஹலோ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசிட்டீங்க நல்லா இருக்காது, பாத்துக்கங்க. கார்த்தி, என்னடா அது? அமைதியாரு. பின்ன அவர் என்ன வேணாலும் பேசுவாரு, நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? அம்மா டேய், அம்மா இருங்கம்மா. நீங்க பேசின பேச்சுக்கு எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மன்னிப்பு கேளுங்க. உன் அமைதியா சார், உங்க கூட இத்தனை நாள் பிசினஸ் வச்சுக்கிட்டதுக்கு பெரிய மரியாதை பண்ணிட்டீங்க. நீங்க புது பிசினஸே கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா வாங்க. நான் இன்னைக்கே ஹெட் ஆபீஸ்ல பேசி இப்பதானே கான்ட்ராக்டை ரினிவல் பண்ணாங்க, அதை உடனே கேன்சல் பண்ண சொல்றேன். என்ன மிரட்டறீங்களா? கார்த்தி, இதுல என்ன சார் இருக்கு? நீங்க இல்லனா எத்தனையோ கம்பெனி இருக்கு. நீங்க எல்லாம் வேற கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க சார். ஓகே, அவங்களுடைய பிசினஸ் வச்சுக்கோங்க. சரி சார். சார், சந்திரமோகன் சார், சும்மா வீட்டுக்கு வந்து சத்தம் போடுற. கார்த்தி, எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? நீ சும்மா இரு. இருக்கிற டென்ஷன்ல நீ வேற. கார்த்தி, அவ மேல எதுக்கு கோச்சுக்கிற? எப்பவும் நான் உனக்கு என்ன சொல்லிருக்கேன்? பிசினஸ்ல இவ்வளவு கோவம் இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அம்மா, அந்த ஆள் உங்களை பார்த்து என்னென்னமோ சொல்லுவான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமாமா?
அதுக்கு இல்லப்பா, அது எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்கு. இப்ப பாரு, ஏற்கனவே இருந்த கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்றேன்னு சொல்றாரு. அப்படி கேன்சல் பண்ணிட்டா கம்பெனியை எப்படி ரன் பண்றது? திடீர்னு கான்ட்ராக்டர்ஸ்க்கு எங்க போறது? புது ப்ராஜெக்ட் கூட இப்பதான் பிபிடியே ரெடி பண்றோம். அதை கொடுத்து ஓகே ஆகணும். அம்மா, இதைத்தாம்மா நான் அப்பவே சொன்னேன், புது ப்ரப்போசல்ல யோசிச்சு பண்ணோன்னு. அந்த ஆள் நம்ம கிட்ட பிபிடி ரெடி பண்ண சொல்லிட்டு இந்த ஆளோட கம்பெனி கிட்ட போட்டு கொடுத்துருக்கான். இப்போ என்னமோ தப்பெல்லாம் நான் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன என்ன வசு, அப்போ புது ப்ராஜெக்ட் ஓகே ஆகுதா? என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே சரஸ்வதி. வெயிட் பண்ணி பாப்போம். என்னாச்சு கார்த்திக்? ஏன் இப்படி பண்றான்? அம்மா சொல்றது சரியா தான் இருக்கு. அவனுக்கு யார்கிட்ட என்ன பேசணுன்றதே தெரியல. அவன் மெச்சூரிட்டி இல்லாத பையன் மாதிரி பிஹேவ் பண்றான். அவன்கிட்ட அவன் சமாதானமாக தான் பேசியிருக்கணும். அந்த கம்பெனிக்காரங்களுக்கும் பயம் இருக்கும்ல. நம்ம கம்பெனி விட்டு அவங்க வெளியே போனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்ளை குறைஞ்சோன்னு யோசிப்பாங்கல்ல. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆயிருந்தா நானே போய் அவங்கள பார்த்து பேசி உங்களுக்கு சப்ளைல எந்த குறையும் வராது, வழக்கம் போல வர மாதிரி வரும்னு சொல்லலான் இருந்தேன். அதுக்குள்ள அவரே வந்துட்டாருங்க. அவரும் கொஞ்சம் கோவமா தான் பேசினாரு. கோவப்பட்ட எப்படி சரஸ்வதி? நாம கொஞ்சம் தன்மையா தானே பேசணும். கோவப்படுறதால கடைசியில் யாருக்கு லாஸ்? அத்தையும் மாமாவும் மனசுடைஞ்சு போயிட்டாங்கங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. 200 குடும்பத்தோட லைஃப் போயிடுமேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதான் எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. நமக்கு இந்த புது ப்ராஜெக்ட் கிடைக்குமா இல்லையானே தெரியல. நாம தான் முறைப்படி ப்ரொபோசலே பண்ணலையே. இதுல கார்த்திகே இப்படி நடந்துக்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் வேணும் நம்ம பண்ணிருப்பான். ஆமாம்பா, அவனுக்கு தான் நீ இந்த ப்ராஜெக்ட் பண்றதே பிடிக்கலையே. அதனால தான் சொல்றேன், அவன் இதை வேணும் தான் பண்ணிருக்கான். சச்சா, அப்படிலாம் இருக்காதுடா. கார்த்திக்கு நான் பண்ற ப்ராஜெக்ட் பிடிக்கலையே தவிர மற்றபடி இந்த குடும்பத்துக்கோ இல்லை கம்பெனிக்கோ ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் இது மாதிரிலாம் பண்ண மாட்டான். அது எப்படிப்பா? கரெக்டா கான்ட்ராக்டருக்கு விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வராருன்னா நடுவில் யாரோ போட்டு கொடுத்துருக்காங்கன்னு தானே அர்த்தம். இண்டஸ்ட்ரியில் சாதாரணமான விஷயம்டா. நாம அப்ளை பண்ணியிருக்கோன்றது கண்டிப்பா யாருக்கா தெரிஞ்சிருக்கும். அந்த நியூஸ் ஃபயரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அது நம்ம கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லப்பா, கார்த்தி தான் பண்ணிருப்பான். அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். சரிப்பா, கார்த்தியே பண்ணல. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ண போற? வேற என்ன பண்றது? நேரடியாக போய் அவரை பார்த்து பேசி, சார் நம்ம இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு கார்த்திக் சொன்னதெல்லாம் மனசு வச்சுக்காது எடுத்து சொல்றேன், முடிஞ்சா மன்னிப்பும் கேட்டுறேன், வேற என்ன பண்ண முடியும்? அப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடறேன்டா. சரி சரஸ்வதி, நான் கிளம்புறேன். எனக்கு சாப்பிடாம போறீங்க? இப்ப இருக்கிற நன்மை எப்படி என்னால சாப்பிட முடியும்? நமச்சு சாப்பிட சொல்லு. ஏப்பா, நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? நீ போய் அவரை பாருப்பா. மா, நீ வீட்டுக்கு போமா. கடவுளே, இவர் போற வேலை சக்சஸ் ஆகணும். சாரி தமிழ், எல்லாமே முடிஞ்சு போச்சு. சார் இப்படி சொன்ன எப்படி சார்? உங்க வீடு தேடி வந்த என்ன உங்க தம்பி அவமானப்படுத்தியிருக்காரு. சார் இந்த விஷயமே எனக்கு இப்பதான் சார் தெரிய வந்துச்சு. கேள்விப்பட்ட உடனே உங்களை நேரா பார்க்க வந்துட்டேன் சார். இனிமே பார்த்து என்ன ஆக போகுது தமிழ்? சார் கார்த்திக் சின்ன பையன் சார், அவனுக்கு விவரம் பத்தாது, அதனால தான் அந்த மாதிரி பேசிட்டான். அவன் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். தமிழ், கார்த்திக் சின்ன பையன் விவரம் பத்தாதுன்னு சொல்றீங்க. சரி, நீங்க தெளிவான ஆள் தானே? உங்க அம்மா ஜென்யூனா பிசினஸ் பண்றவங்க தானே? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்க இந்த அளவு கோவப்படுவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை சார். காரணம் என்னன்னா, நம்மளோட அக்ரிமெண்ட்ல அந்த மாதிரி டேர்ம்ஸ் எதுவுமே இல்லையே சார். அதே மாதிரி நாங்க எந்த கம்பெனியோட பிசினஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதனால எந்த பாதிப்பு வரப்போறது இல்லையே, அதை நினைச்சுதான் சார் நாங்க. தமிழ், உங்க அம்மாவும் இப்படிதான் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு அதுல உடன்பாடே இல்லை சார். எங்க கம்பெனி வளரணுன்றதை நினைச்சுதான் சார் நாங்க அந்த புது ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணோம். இதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றது எங்களுக்கு இப்பதான் சார் தெரியும். உங்க கான்ட்ராக்டை நம்பி தான் சார் எங்களோட கம்பெனி, எங்க கம்பெனியில் வேலை செய்யற 200 தொழிலாளர்களோட குடும்பம் இதெல்லாமே இருக்கு. என் தம்பி உங்களை அவமானப்படுத்திட்டா நீங்க நினைச்சீங்கன்னா அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். தயவு செஞ்சு இந்த கான்ட்ராக்ட் மட்டும் கேன்சல் பண்றாதீங்க ப்ளீஸ். சாரி தமிழ், உங்க தம்பி அப்படி பேசின உடனே நான் கோவப்பட்டு மும்பைக்கு மெயில் அனுப்பிட்டேன். உங்களுக்கு அவ்வளவு பெரிய அவமானம் நடந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட எந்த டைஅப்பும் வேண்டாம், கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லி அவங்களும் ரிப்ளை அனுப்பிட்டாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்க உங்களை நம்பி தான் சார் இருக்கோம். இல்ல தமிழ், எல்லாமே முடிஞ்சு போச்சு.
நானே உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இப்ப நானே வேண்டான்னு சொன்னா என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க. இன்னொரு 6 மாசத்துக்கு நமக்குள்ள எந்த பிசினஸ் டீலும் வேண்டாம். கம்பெனியோட வருத்தம் மாறட்டும், அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். இது நம்பி நிறைய பேரோட வாழ்வாதாரம் அடங்கியிருக்கு சார். சாரி தமிழ், இதுக்கு மேல பேச ஒண்ணுமே இல்லை. எங்க அப்பா அம்மாவோட முகத்துக்காவது எங்க கம்பெனியில் வேலை செய்யறவங்களோட குடும்பத்தை பத்தி நினைச்சு பாருங்க சார். இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு. சொன்னா புரிஞ்சுக்கங்க தமிழ், என் கையில எதுவுமே இல்ல, எல்லாமே கைமீறி போயிடுச்சு. தயவு செஞ்சு இது சம்பந்தமா என்கிட்ட பேசாதீங்க, கிளம்புங்க. என்னப்பா கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரா? ஆமாம்மா, இன்னொரு 6 மாசத்துக்கு அந்த கம்பெனி பக்கமே நம்மளால போக முடியாது. அது எப்படி? அவங்களுக்கு நமக்கு அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. அப்போ ப்ரொடக்ஷன் யார் பார்த்துப்பா? அந்த லாஸ்க்கெல்லாம் யார் பதில் சொல்வா? நம்ம கோர்ட்டு போவோம், கேஸ் போடுவோம். ஏய், எதுக்கு இப்ப அவசரப்படுற? இப்படி அவசரப்பட்டு பேசினதுனால தான் இந்த கான்ட்ராக்டே நம்ம இழந்துட்டு நிக்கிறோம். அம்மா, அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாம்னு சொல்லி போக முடியாதுமா. கம்பெனி லான்னு ஒன்று இருக்குல்ல, 2ல 1 பார்த்துருவோம். கார்த்தி, இப்பவாவது 6 மாசத்துக்கு தான் கான்ட்ராக்ட கேன்சல் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நாம கோர்ட்டு கேஸ்ன்னு போனா மத்த கம்பெனிக்காரங்களா எப்படி நம்ம கூட பிசினஸ் பண்றதுக்கு வருவாங்க? அதுக்காக அவங்களை அப்படியே விட சொல்றீங்களா? அம்மா, அவங்களை எப்படி நான் சும்மா விட முடியும்? என்ன கார்த்தி இது? முதல்ல கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. நீ இப்படி அவசரப்பட்டதுனால தானே இவ்வளவும் நடந்துச்சு. வசு, யூ ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? யாரோ ஒருத்தர் வந்து எங்க அம்மாக்கு ஏதாவது சொல்வா, நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? கார்த்தி, அவ உன்னை கோவப்படாதன்னு அக்கறையா சொல்றா. அதுக்கு நீ ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம கம்பெனிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம்னு நினைச்சோம். ஒரே நாள்ல எதிர்பாராத மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். சரி, பரவாயில்ல. அதுக்காக நாம அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா அடுத்து எதையும் பண்ண முடியாது. அதான் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் தரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அவங்கள அப்ரோச் பண்ணுவோம். இதை எப்படியாவது வாங்கிட்டா பழைய கான்ட்ராக்ட பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைல்ல. அம்மா சொல்றதா கரெக்டரா? இந்த கான்ட்ராக்ட் கையை விட்டு போயிடுச்சு. இப்போ அவங்களுக்காகலாம் 6 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்புறம் கம்பெனி ரன் பண்ண முடியாது. அதனால இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஸ்கோப்பு தமிழுடைய ஃப்ரெண்டு தான். முதல்ல அந்த கான்ட்ராக்டை நம்ம பிடிச்சாகணும். தமிழ், இந்த கான்ட்ராக்ட் கிடைக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? நிறைய இருக்குமா, நிச்சயமா கிடைச்சிடும். கார்த்தி, பிபிடி ரெடி பண்ணிட்டியா? ரெடி ஆயிட்டு இருக்குமா? டேய், பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கோம், இப்படி பட்டும் படாம பதில் சொன்னா எப்படி? மா, ரெடி ஆயிட்டு இருக்குமா, பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட அவசரத்தினாலையும் கோவத்தினாலையும் தான் இப்ப ஒரு கான்ட்ராக்ட் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. பிசினஸ்ல எப்பவுமே பொறுமை ரொம்ப முக்கியம். காசு செலவு பண்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி எண்ணி செலவு பண்ணணும். இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசி பிசினஸ் ரன் பண்ணவே முடியாது. இதெல்லாம் படிச்சா மட்டும் வந்துராது, அனுபவத்துல தான் தெரிஞ்சுக்கணும். உன் அண்ணன் கிட்ட அந்த அனுபவம் இருக்குன்னு சொன்னதுக்கு நீ கோச்சுக்கிட்ட. இப்ப என்னாச்சு? உங்ககிட்ட படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, இருந்தும் என்ன பிரயோஜனம்? அனுசரிச்சு போக தெரியலனா மொத்தமும் இழந்துட்டு தான் நிக்கணும். மா, என்னம்மா நீங்க ஏதோ என்னாலதான் இந்த கான்ட்ராக்ட் கைவிட்டு போன மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அப்போவே சொன்னேன், புது கான்ட்ராக்ட் வேணா எடுக்காதீங்கன்னு. நீங்க தான் கேட்கல. இன்னொரு யூனிட் போடலாம், 200 பேரை வேலைக்கு வைக்கலாம்னு சொல்லி பிபிடி ரெடி பண்ண சொன்னீங்க. அந்த விஷயம் பழைய கான்ட்ராக்ட் தெரிஞ்சு அவர் வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. கார்த்தி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? போன
போனதை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? இந்த புது ப்ராஜெக்ட் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? கார்த்தி, உன்னதான் கேக்குறேன், நம்பிக்கை இருக்கா இல்லையா? அம்மா சரிம்மா, பண்ணலாமா? இங்க பார், எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது. கோவப்பட்டதுனால தான் நம்ம பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கோம். உன் அண்ணனை பாரு, பொறுப்பா பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கான். ஆனாலும் அவங்க முடியாதுன்னு சொல்லி 6 மாசத்துக்கு அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இந்த புது ப்ராஜெக்ட் மட்டும்தான். எப்படியாவது அந்த ப்ராஜெக்டை நம்ம சைன் பண்ணி ஆகணும். உட்கார்ந்து பிபிடியை ரெடி பண்ணுடா. அண்ணன் என்ன சொல்றானோ கேளு. தமிழ் கூட கோஆர்டினேட் பண்ணி சின்சியரா இருந்து எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை சைன் பண்ற மாதிரி பாரு. அவ்வளவுதான் சொல்லுவேன், புரிஞ்சுதா? கார்த்தி, பென்ட்ரைவு, லேப்டாப்பு, ஃபைலு எல்லாமே ரெடியாக இருக்குடா. நம்ம கம்பெனியோட எதிர்காலமே உன்னை நம்பி தாண்டா இருக்கு. நீ இதெல்லாம் நல்லபடியாக ரெடி பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். இத்தனை நாள் நீ படித்த படிப்பும் திறமையும் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. அம்மா சொன்ன மாதிரி நல்லபடியாக போய் ப்ரெசென்ட் பண்ணுறா. நம்ம இதை எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும்டா. பொறுப்பா, நிதானமா, தைரியமாக பேசு. அப்போ கோவப்பட்ட மாதிரிலாம் கோவப்பட்டுறாத. என்ன மாதிரி நீ ஒன்றும் படிக்காதவன் இல்லை. நீ நல்லா படித்தவன், திறமையானவன், புத்திசாலி. ஒன்னால மட்டும் தாண்டா இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ண வைக்க முடியும். இப்போ தெரியுதுல்ல, இந்த கம்பெனியில் நான் எவ்வளோ முக்கியம்னு தெரியுதுல்ல. ஆனால் ஒத்துக்க மாட்டீங்க அதானே? என்ன கார்த்தி யோசிக்கிற? வா போலாம் வா. அண்ணே, நீங்களே போய் ப்ரெசென்ட் பண்ணுங்கண்ணே. என்னடா சொல்ற? அண்ணா, பயங்கரமாக தலைவலிக்குதுண்ணே. என்னால் உள்ளே வந்து மீட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுண்ணே. கார்த்தி, நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? வேறு வழி இல்லைண்ணே, பண்ணி தான் ஆகணும். இந்த கான்ட்ராக்ட் நம்ம கிடைக்கணும்னா உள்ளே போய் நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணி பேசணும். ஏய், என்னடா திடீர்னு ஷாக் கொடுக்குற? ப்ரெசன்டேஷன்லாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உனக்கு தெரியலடா. அண்ணே, அதான் முடியாதுன்னு சொல்கிறல்ல. கார்த்தி, புரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம பழைய கான்ட்ராக்டரை நம்மளை விட்டு போயிட்டாங்கடா. இந்த ப்ராஜெக்ட் நம்ம எப்படியாவது ஓகே பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம கம்பெனி தடுமாறி போயிடும். அதனால தான் சொல்கிறேண்ணே, நீங்கள் எப்படியாச்சும் போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வாங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கலண்ணே, போய் பண்ணிட்டு வாங்கண்ணே. கார்த்தி, சத்தியமாக என்னால் முடியாதுடா. ஏன்டா அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? பேசி பேசி தலைவலியை ஜாஸ்தி ஆக்காதீங்கண்ணே. இந்த நிலைமையில நான் எப்படின்னு போய் நல்லபடியாக ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? இவ்வளோ தலைவலியில் நான் வந்து பேசி ப்ரெசன்டேஷன் கரெக்டாக கொடுக்க முடியலன்னா என்ன ஆகும்? நீங்கள் பயப்படுற மாதிரி கான்ட்ராக்ட் நம்ம கைவிட்டு போயிடும்ல. அப்படி போகக்கூடாது இல்லைண்ணே. நீங்கள் போய் பேசுங்கண்ணே, போங்கண்ணே ப்ளீஸ். உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதா உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காரு, ஏன் பயப்படுறீங்க? கார்த்தி, இது சாதாரண விஷயம் இல்லை. நான் போய் எப்படிடா? அண்ணே, எப்போ பார்த்தாலும் பொறுப்பானவர், நிதானமானவர், யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சவர்னு அம்மா உங்களை பற்றி தானே பெருமையாக சொல்லுவாங்க. டேய், அவங்க சொன்னதெல்லாம் வேறடா. எல்லா இடத்துலையும் அந்த பொறுமையும் நிதானமும் தைரியமும் வேணும் இல்லைண்ணே. கார்த்தி, என் மேலே இருக்க கோவத்தை காட்டுறதுக்கு அப்படி பண்ணுறியா? பார்த்தீங்களா, உடனே என்ன குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களே. நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் எனக்கு பிடிக்கல, அதனால தான் இதை பண்ணலன்னு சொல்ல வரீங்க அதானே? டேய், அப்படி இல்லைடா. அப்படி நினச்சிருந்தா நான் பிபிடியை ரெடி பண்ணியிருக்க மாட்டேண்ணே. இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கவே மாட்டேன் இல்லைண்ணே. இப்போ எனக்கு தலைவலிக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுண்ணே? சரிடா, நானே பார்த்துக்கிறேன், நீ உடம்பு பார்த்துக்கோ. ம்.